என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்காய் சாதம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளில எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற இந்த ட்ரம் ஸ்டிக்லேருந்து இந்த பல்ப்பெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்காவோட எக் சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முருங்கைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக முருங்கைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக முருங்கைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.